ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், மரவள்ளி கிழங்கு. இதை நம்ம வேக வச்சுலாம் சாப்பிட்டுருப்போம். ஆனால் இப்போது இதில் ஒரு புதிதான ஒரு உணவு தான் தயாரிக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஃபுட்டு, சரிங்களா? அதோட பேர் ஃபூஃபு. அதுதான் செய்ய போகிறோம். இப்போது மரவள்ளி கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி சீவல் வச்சு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சீவி எடுத்துக்கணும். அடுத்து சீவி எடுத்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல விழுது போல் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல விழுது போல் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை ஒரு கடாய் வைத்து அந்த கடாயில் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கைவிடாமல் அது குறைஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். அது ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, தண்ணியில் கையை வச்சுட்டு இப்போ இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்படின்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்து இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான்வெஜ்னால் ரொம்பவே சரியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே அதாவது நான்வெஜ் டேஸ்ட்டில் நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட்